ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்னாப் பட்டன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த டூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இதை பயன்படுத்துறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஹோலாக இருக்கும். அந்த ஹோலாக இருக்கக்கூடியதில் ஃபீமேல் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனி ஒரு சைடு மேல் பட்டன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மேல் பட்டனில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம மேல் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தில் இந்த பட்டன் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இனி ஒரு செட் எடுத்து அதையும் அதே மாதிரி கிளாத்தில் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனி ஒரு சைடும் அந்த பட்டன் கிளாத்தில் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைட்லேயுமே பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பட்டனை நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பட்டன் எதுவும் நமக்கு எலவி வராது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் பார்த்திங்கன்னா தின்னான ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். திக்கான ஃபேப்ரிக்கில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக்லேருந்து என்னாகும், அந்த பட்டன் நமக்கு உருவி வந்துடும். நான் இப்போ திக்கான ஃபேப்ரிக்லேயும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை நான் ஒரு 3 ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதுலேயும் ப்ரெஸ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு இருக்கக்கூடிய பட்டன் இந்த மாதிரி அதிலிருந்து எலவி வந்துடும். நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எதனால் இப்படி எலவி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல் பட்டனில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம கிளாத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு பட்டன் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குன்னா இதில் பாதி அளவு நமக்கு கிளாத் இருக்கிறது மாதிரி இருந்தால் தான் அந்த கிளாத்தில் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இல்லாட்டா நமக்கு அது இலைய வந்துடும். ஸோ இப்போ இந்த திக்கான ஃபேப்ரிக்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் நம்ம விரலால் பிடிச்சிட்டு உள்ளே விரலை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்கான ஃபேப்ரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த பட்டன் கொஞ்ச நாள் நமக்கு லைஃப் வரும். ஆனால் டக்குன்னு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி அந்த பட்டன் அதிலேருந்து இலவி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்னாப் பட்டன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தின்னான ஃபேப்ரிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு 2-3 ட்ரிப்பு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆனாலும் அந்த பட்டன் இலவி நமக்கு வராது. ஏன்னா நம்ம டக்குன்னு பிடிச்சி இழுக்காமல் அந்த விரலை உள்ளே விட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதனால அந்த பட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ப் எட்ஜ்லேருந்து நமக்கு வெளியில் வராது. ஸோ இப்போ நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த டூல்ஸில் நம்ம டிசைன் ஒர்க்குக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டன் நான் 2 எடுத்துருக்கிறேன். ஒன்று ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பட்டனும் இனி ஒரு பட்டன் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பட்டன். இந்த 2 பட்டனையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சுடி டாப்புக்கு டிசைன் ஒர்க்குக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்னாப் பட்டன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு டூல்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.